Surya sir, I request you to say a few words. விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அங்கே கைத்தட்டி ஆர்வம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வணக்கம். எப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும், இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் செல்வாவோட ஃபிலிம்க்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குமே டெக்னீஷியன்ஸ்குள்ளேயே வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து ஜாஸ்தி ஆயிரும். இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி போகுது அந்த படம் அப்படிங்கிறது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்குமே வந்து ஒரு ஆவல் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு வாட்டியும் ஹீ இஸ் டிஃபைனிங் சினிமா ஃபிலிம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு வாட்டியும் அவருக்குள்ளே தான் போட்டி, ஒரு வாட்டியும் ஒரு படமும் வந்து அவருக்குள்ளே தான் போட்டி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு செல்வா. இது வந்து செல்வா, ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அண்ட் வைரமுத்து சார் காம்பினேஷன் எப்படி இருக்கும், அந்த மேஜிக்காக நானும் ஆவலா காத்துட்டே இருக்கேன். போஸ்டர் பார்க்கும் போதே வந்து என்னவா இருக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் நிறைய கேள்விக்குறிகளா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் வந்து இங்க அரங்கம் நிறைஞ்சிருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது. ஒரு சண்டே மார்னிங் காலைல 9 மணிக்கே வந்து தியேட்டர் ஃபுல்லா அத்தனை பேரும் காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை பத்தின என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், என்ன காட்சிகள் பார்க்கலாம்ங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன் அந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்காக, முதல் காட்சி முதல் விஷுவலை பார்க்கறதுக்காக. அண்ட் இட்ஸ் a great team. எப்பவுமே வந்து சினிமா ஒரு வார் ஃபுட்டிங் மாதிரி இருக்கும், ஒரு பேட்டில் மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மாதிரியான ஃபிலிம் எல்லாம் பண்ணும்போது வந்து என்னமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்த பெரிய போராட்டத்துக்கு அந்த பெரிய அந்த பேட்டில் வந்து கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஆள் வந்து வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆர்யா எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றது, எல்லாத்தையும் கூலா வச்சுட்டு இருக்கிறது. இப்பதான் ஒரு 4 கடலும் பண்ணாரு, அதுக்குள்ள டப்புன்னு ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபிலிம். அவ்வளவு பிசிக்கல் எக்ஸர்ஷனும் கூட. அது எப்படி பண்றாரு, எப்படி சாத்தியம் தெரியல. டெய்லியும் சைக்கிள் போறானா, யாராவது ஓஎம்ஆர் ரோட்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம். மகாபலிபுரத்துல இருந்து ஓஎம்ஆருக்கு சைக்கிள் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ எவ்ரிடே ஹி கீப்ஸ் ஹிம்செல்ஃப் ஃபிட் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ அனுஷ்கா வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சிங்கம் 2 பண்ணும் போதும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன், பிரமிச்சிருக்கேன். என்ன மாதிரியான கண்டிஷன்ல வந்து அவங்க தங்கி ஜார்ஜியெல்லாம் போகும்போது ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் கிரேட் டீம்ஸ் ஒர்க். ராம்ஜி சார், செல்வா அண்ட் த கிரேட் டீம் இஸ் ஹியர். ஒரு 2 வருஷமா பல காரணங்களால வந்து இந்த படம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அண்ட் எப்பவுமே ஏஜி ஃபிலிம்ஸ், பெரிய ஃபிலிம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பிவிபி இதுல சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நானி, விஸ்வரூபம் அண்ட் ஆல்சோ சிங்கம் 2க்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு சார். ஸோ விஷிங் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க் தேவ் டன். இது வந்து நிச்சயமாக எல்லா தியேட்டர்லையும் போய் உங்களை திருப்தி பண்ணணும். உங்க திருப்தி பண்ண மூலமா இவங்க எல்லாத்துக்கும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கும்னு